ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். ஷேர் மார்க்கெட்டில் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட் பேசிக்ஸை ஒவ்வொரு வீடியோவாக நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் பேசிக் பிளேலிஸ்ட் வீடியோ சீரீஸில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் போன வீடியோவோட கண்டினியூஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகுறீங்கன்னா கம்பெனினா என்ன, ஷேர்னா என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டோட டைப்ஸ் என்னென்ன, ஷேர் ஹோல்டர்னா யார், ஸ்டாக் புரோக்கர்ஸ்னால் யார், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன, ஷேர் மார்க்கெட் யூஸ் பண்ணுற இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னென்ன, ஷேர் மார்க்கெட் டைமிங் என்ன, ஷேர் மார்க்கெட்டுக்கு தேவையான வெப்சைட் எது எது எல்லாத்தையும் அவசியமாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல ப்ரைவேட் கம்பெனினா என்னங்கிறத பார்ப்போம். ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டால் 2 டைப்ஸாக ஃபார்ம் ஆகும். ஒன்று ப்ரைவேட் பிஸ்னஸ், இன்னொன்று பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். தனியாக ஒருத்தர் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணால் அது ப்ரைவேட் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். அதுவே ஒருத்தருக்கு மேலே கூட்டாக சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணால் அது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், தமிழில் பங்கு நிறுவனம்னு சொல்கிறோம். இப்போது கம்பெனினா என்னன்னு பார்ப்போம். பார்ட்னர்ஷிப்னா முகம் தெரிஞ்சவங்களை சேர்த்து பிஸ்னஸ் பண்ணுறது. இவங்களோட முகம் தெரியாத பலரையும் சேர்த்து பிஸ்னஸ் பண்ணால் அது கம்பெனின்னு சொல்கிறோம். இப்போ ஷேர் மார்க்கெட் அதாவது பங்கு சந்தைனா என்னன்னு பார்ப்போம். பொதுவாக ஷேரை வாங்கி விற்கிற இடத்துக்கு பேர் தான் பங்கு சந்தைன்னு சொல்லுவோம். இந்த பங்கு சந்தையில் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ்லேருந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் புரோக்கர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. இந்தியாவில் 2 பெரிய மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. என்னென்னா ஒன்று பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஷேர்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு கம்பெனி உருவாக்குறதுக்கோ இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ நிறைய பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படும் பட்சத்தில் அந்த கம்பெனி பல பேரை ஷேர் ஹோல்டர்ஸை சேர்த்துக்க கொடுக்கப்படும் பரிவர்த்தனைக்கு பேர் தான் ஷேர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ஷேர் ஹோல்டர்னா என்னன்னு பார்க்கலாம். கம்பெனி கொடுக்குற ஷேர்ஸ் வாங்கும் பட்சத்தில் வாங்கின எல்லோரும் அந்த கம்பெனியோட ஒரு ஷேர் ஹோல்டர் ஆவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செய்ய என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு கம்பெனியோட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இல்லை டேட்டாவை வச்சு வெவ்வேறு இண்டிகேஷனை கால்குலேட் பண்ணுறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு சொல்கிறோம். இதில் ஒரு கம்பெனியோட ரன்னிங் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். நம்ம ஒரு லாங் டர்மாக ஒரு கம்பெனி ஷேரை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா அதுக்கு முன்னாடி அந்த ஷேரை பற்றி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செய்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவே இன்ட்ராடே இல்லை ஷார்ட் டேர்மில் ஒரு ஷேரை செலக்ட் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் டர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி கம்பெனி ஸ்ட்ராங் க்ரோத்தில் இருக்கும் பட்சத்தில் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் லாங் டியூரேஷனில் ஷேரோட ப்ரைஸ் நல்ல ரைஸ் ஆகி நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும். இந்த வீடியோவோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய ஷேர் மார்க்கெட் பேசிக் பிளேலிஸ்ட் சீரீஸில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.